முன்னொரு காலத்துல மிருகண்டர் அப்படின்ற ஒரு ரிஷி வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அவருடைய மனைவி பேரு மருதவதி அம்மையார்ன்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆகி ரொம்ப வருடங்கள் ஆனா கூட அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்திருக்கு. அப்போ இவரு சிவபெருமான நினைச்சு தவம் புரிகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, சிவபெருமானும் முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, எங்களுக்கு குழந்தை செல்வம் வேணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறாரு. உடனே அவரு சிவபெருமான் சொன்னாராம், நல்ல புத்தி கூர்மையாகவும், நல்ல பாசக்காரனாவும் இருக்கிற மாரி ஒரு குழந்தை வேணுமா? அவன் வந்துட்டு 16 வருஷம் மட்டும் தான் உன் கூட இருப்பான். அதுக்கப்புறம் அம் சிவலோகம் போயிருவான். ஆனா, அ புத்தி அந்த அளவுக்கு செயல்படாது. ஒரு வந்து எப்படி சொல்றேன்னா, உங்க கூட நல்ல ஒரு பாசப்பிணைப்பு இல்லாத ஒருத்தனா இருப்பான். அவன் வந்து அ நல்ல நீண்ட ஆயுளோட இருப்பான். எந்த குழந்தை உங்களுக்கு வேணும்? அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ம அ மிருகண்டர் என்ன பண்ணிட்டாருன்னா, கொஞ்ச நாள் வாழ்ந்தா கூட என்னோட குழந்தை வந்துட்டு நல்ல புத்தி கூர்மையோட எங்களோட நல்ல பாசமா இருக்கிற மாரி வேணும் அப்படின்னு சொன்னோனே, இவரு வரம் குடுத்துடுறாரு சிவபெருமான். அ வரம் குடுத்த கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு குழந்தையும் பிறக்குது. நல்ல ஒரு பாச நேசம் கட்டி வளர்த்துட்டு வராங்க. அந்த குழந்தைக்குமே வேதங்கள் எல்லாமே சொல்லிக் குடுத்து வளர்த்துட்டு வராங்க. அவரும் நல்ல வேதங்கள் ஓதி சிவபெருமான் மேல பயங்கர பற்றாவும் இருக்கிறாரு. ஆனா, அவருக்கு அந்த 16 வயது ஆரம்பமாகுது. அப்ப என்னன்னா, 16 வயதுல தான் இறந்து போயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு தானே ஃபர்ஸ்ட் அவருக்கு வரம் குடுக்கும்போதே சொன்னது. அப்ப சிவபெருமான் குடுத்த அந்த குழந்தைய அவரே வந்து எடுத்துக்கிருவாரு இல்லையா? அப்ப இவங்க வந்து 2 பேரும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே. அப்போ இவரு எதார்த்தமா வீட்டுக்குள்ள வராரு. வந்து பார்த்துட்டு அம்மா, அப்பாவ பார்க்குறாரு. எதனால நீங்க 2 பேரும் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்க, "இல்ல இந்த மாரி வரம் குடுத்து தான் உன்னைய சிவபெருமான் எங்களுக்கு குடுத்தாரு. உன்னுடைய ஆயுட்காலம் முடிய போது. அத நினைச்சு தான் நாங்க அழுவுறோம்." அப்படின்னு சொல்றாரு. சொன்னோனே இவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிருது. "என்னம்மா சொல்றீங்க? நான் வந்து டெய்லி சிவபெருமான நெனச்சு வேதங்கள் ஓதுறேன். அவரையே நினைச்சு எப்பவுமே நான் வந்துட்டு அவருடைய ஐந்தெழுத்து மந்திரத்தையே கூறிக்கிட்டுண்டே இருக்கேன்ல. அப்பன்னா நான் கேட்டா அவர் எனக்கு வரம் தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் என்ன பண்றாரு வேகமா போயிட்டு ஒரு ஆத்து சைடு போய் உட்காந்து மண்ணுலயே லிங்கம் செஞ்சு உட்காந்து வணங்கிக்கிட்டு இருக்காரு. ஆழ்ந்த தவத்துக்கே போயிட்டாராம். அப்ப பார்த்தீங்கன்னா, அ யமதர்மராஜா வந்துடுறாரு. வந்துட்டு அவர் வராம அவருடைய வேலையாட்கள் கிட்ட கூட்டிட்டு அனுப்பி விட்டுறாரு. இந்த மாரி மார்க்கண்டேயன் அந்த பையனோட பேரு. அந்த மிருகண்டர் அவருடைய பையன் பேர் வந்து மார்க்கண்டேயன். மார்க்கண்டேயன் அவனுக்கு வந்துட்டு ஆயுட்காலம் முடிஞ்சிருச்சு. நீங்க போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப 2 பேர் வர்றாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, இவரு ஆழ்ந்த தவத்தில இருக்காரு இல்லையா? அப்ப வந்து அவன போய் நெருங்கவே முடியல. ஒரு மாரி சுற்று வளையம் ஒண்ணு, பாதுகாப்பு வளையமா அவனுக்கு வந்து இருக்கு, மார்க்கண்டேயனுக்கு. அப்ப இவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா முடியல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, பேசாம போய் யமதர்மர்கிட்டயே போய் சொல்லிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, யமதர்மர்கிட்ட போய் சொல்றாங்க. அப்ப அவரே வந்துட்டாரு. வந்துட்டு கூப்பிடுறாரு, மார்க்கண்டேயா உன்னுடைய ஆயுட்காலம் முடிஞ்சிருச்சு. நீ பூமியில இருக்க வேண்டியது. வா என் கூட அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, அவரு நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன்னு ஃபீல் பண்றாரு. அதெல்லாம் முடியாது. என்னைய வந்து என்னோட சிவபெருமான் விடமாட்டாரு. நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ வந்துட்டு இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது. அடம் பிடிச்சின்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, தன்னுடைய கயிறு இருக்குல்ல, யமன் கயிறுன்னு சொல்லுவாங்கல்ல, அத அப்படி வீசுறாரு. இந்த பையன் என்ன பண்ணிடுறான்னா, டக்குன்னு போய் சிவலிங்கத்த போய் கட்டி பிடிச்சுக்கிறான். அப்ப இவர் வீசினோனே அந்த சிவலிங்கத்தோட சேர்த்து தான் இந்த மார்க்கண்டேயனையும் சுத்துது அந்த கயிறு. அப்ப பார்த்தீங்கன்னா, இவரு எவ்வளோ இழுத்தாலும் வரவே மாட்டேங்குது. ஏன்னா, அது சிவபெருமான் இல்லையா? அவன் கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது. வரவே இல்ல. அப்போ இந்த பையன் டக்குன்னு கத்தி கூச்சல் போடுறான். சிவபெருமானே என்னை காப்பாற்றுவாயாக அப்படின்னு சொன்னோனயே, டக்குன்னு அந்த லிங்கத்திலருந்து சிவபெருமான் தன்னுடைய அந்த எப்படி சொல்றேன்னா, பயங்கர கோபத்தோட ஒரு உருவம் எடுக்குறாரு. எடுத்துட்டு அந்த யமதர்மராஜாவிட்ட அவன் வந்து நான் வந்து வரம் கொடுத்து பிறந்தவன். இப்ப வந்து அவன் கேட்ட வரத்துல, அவன் நீண்ட காலம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வரம் குடுத்துருக்கேன். நீ எப்படி அவன கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, யமதர்மரையே தன்னோட கோவத்தால என்ன பண்ணிடுறான்னா, சூலத்த எடுத்து குத்தி கொன்றாரு. அதுக்கப்புறமா பிரம்மனும், விஷ்ணுவும் வர்றாங்க. வந்து தோன்றி சொல்றாங்க, அம் "ஐயா நீங்க வந்துட்டு யமதர்மர வந்து கொன்னுட்டீங்க. ஆனா பிறப்பு அப்படின்னு ஒண்ணு இருந்தா, இறப்புன்னு ஒண்ணு இருக்க தான் வேணும். அப்பதான் இந்த பூமி வந்து சமநிலையை அடையும். அதனால தயவு செஞ்சு அவருக்கு உயிர் குடுத்துருங்க" அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு உயிர் கொடுத்துட்டு யமதர்மருக்கு, அதுக்கப்புறமா மார்க்கண்டேயனுக்குமே உன்னுடைய அம்மா, அப்பா இறந்தா கூட உன்னுடைய ஆயுள் நிலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு ஆயுளையும் குடுத்துட்டு அவர் வந்து போறாரு. இதுதான் இந்த மார்க்கண்டேயன் அப்படின்ற ஒரு சிவனடியார் உருவானதுக்கான கதை.